ரைட். இது வந்துட்டு OL 2023-24 31வது கேள்வி. இதில் 3 படங்கள் தரப்பட்டிருக்கி ABC என்று. இது மூன்றும் செவ்வகங்கள் என்று சொல்லப்படுது. இதில் பிரயோகிக்கப்படுற விசைகளின் படங்கள் விசைகள் தரப்பட்டிருக்கி. இதில் கேள்வி என்னன்னு சொன்னால் எந்த படம், அதாவது ஏயா பியா சியா, இதில் எது வந்துக்கிட்டு சமநிலையில் காணப்படும் என்பதுதான் கேள்வி. இப்போ ஏ எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஏயில் மேல் நோக்கிய திசையில் இது மூன்றும் வந்துக்கிட்டு இதில் பிரயோகிக்கப்படுகின்ற விசைகள் எல்லாம் ஒரு தள விசைகள்னால் இந்த ஒயிட் போர்ட் எடுத்துக்கொண்டோம்னால் இந்த ஒயிட் போர்டில் இருக்க இந்த தளத்திலேயே எல்லாம் விசைகளும் பிரயோகிக்கப்படுகின்றது. ஒரே தளத்தில் இருக்கக்கூடிய விசைகள். அப்போ இந்த செவ்வகத்தில் மேல் நோக்கி 5 நியூட்டன் பிரயோகிக்கப்படுகின்றது. இந்த 5 நியூட்டன் விசைகளுக்குரிய விளையுள் விசை, அதாவது நான் சொல்கிறது மேல் நோக்கிய இந்த 2 விசைகளுக்கும் உரிய விளையுள் விசை இந்த புள்ளியில், அதாவது 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியில், அதாவது அவர புவியீர்ப்பு மையம் எனப்படுகிற இந்த புள்ளியில் வந்துக்கிட்டு மேல் நோக்கி தொழிற்படும் ஒரு 10 நியூட்டன் தொழிற்படும். இந்த 10 நியூட்டன் வழங்கப்படுறதும் அதே அச்சில் இருக்கக்கூடிய அதே கோட்டில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியில் தான் இந்த 10 நியூட்டனும் வழங்கப்படுது. ஆகவே இது வந்துக்கிட்டு ஒரே புள்ளி கூடாக இந்த விசைகள், அதாவது இவிய 2 பேர் விளைவுடும் இந்த கீழ் நோக்கிய 10 நியூட்டனும் ஒரே புள்ளி கூடாக வழங்கப்படுது. ஆகவே ஏ வந்துக்கிட்டு சமநிலையில் தான் இருப்பார். இப்போ ஏ வந்துக்கிட்டு சமநிலையில் இருப்பதன் காரணம் மேல் நோக்கிய 5 நியூட்டன் விளைவும் கீழ் நோக்கிய 10 நியூட்டனும் ஒரே தளத்தில் ஒரே புள்ளி கூடாக செல்லுது. இப்போ நம்ம இதை நேராக சொன்னால் ஒரே கோடு மாதிரி தான் வரப்போகுது. இந்த வேற விளைவு தாக்குற இடத்திலேயே கீழ் நோக்கிய 10 நியூட்டன் வருது. இப்போ பி எடுத்தோம்னு சொன்னால் இந்த பியில் வந்துக்கிட்டு கீழ் நோக்கி இவரில் இருக்க மாதிரி 10 நியூட்டன் கீழ் நோக்கி இருக்கு. ஆனால் இந்த 5 நியூட்டன் இப்போ இந்த புள்ளி கூடாக எடுத்தோம்னு சொன்னால் ஒரு டீட்டா கோணத்தில் இருக்கு. இப்போ நம்ம இவரை இந்த புள்ளியில் எடுத்தோம்னு சொன்னால் இந்த 10 நியூட்டன் இவர் 2 பேரையும் எடுத்தோம்னா இவர் 5 cos θ, இவர் 5 cos θ. அதாவது 5 நியூட்டனை விட ஒரு குறைந்த ஒரு பெருமானத்தில் வரப்போகுது. ஆக பி வந்துக்கிட்டு சமநிலையில் இருக்காது, என்கிற ஒரு குறித்த கோணத்தில் தாக்குவதனால. அடுத்தது இவர் வந்துக்கிட்டு சமநிலையில் இருக்க மாட்டார். இப்போ சி வந்துக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், சியில் வந்துக்கிட்டு இப்போ 5 நியூட்டன் வழங்கப்படுது. இப்போ நான் இந்த புள்ளியை எடுத்தேன்னு சொன்னால் இப்போ 5 நியூட்டன் இங்கே வழங்கப்படுறதுனால அதே 5 நியூட்டன் இந்த பக்கத்தில் வழங்கப்படுது. ஆகவே இவர் வந்துக்கிட்டு இப்படி ஒரு சுழற்சி மாதிரி சுற்றி கொண்டிருப்பார், சமநிலையில் இருக்க மாட்டார். அதாவது அசைய மாட்டார், ஆனால் சுற்றி கொண்டிருப்பார். ஒரு திருப்பம் ஒன்று இங்கே பிரயோகிக்கப்படுது. திருப்பம் அடுத்த வார விஷயம் வந்துக்கிட்டு திருப்பம் இவரும் 5 நியூட்டன் இங்கால திசையில் பிரயோகிக்கப்படுது. இப்படி இந்த 5 நியூட்டன் இந்த திசையில் பிரயோகிக்கப்படுது. இவர் வந்துக்கிட்டு இப்படி ஒரு சுழற்சியை நிகழ்த்தி கொண்டிருப்பார். இவரும் சமநிலையில் இருக்க மாட்டார். சமநிலை என்றது வந்துக்கிட்டு ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது சமநிலை. ஆனால் இவர் வந்துக்கிட்டு ஒரு சுழற்சியை காட்டுவார். இவரும் சமநிலை இல்லை, ஏ மாத்திரம்தான் சமநிலையில் காணப்படும்.